ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவிஸ் லைஃப் ஸ்டைல். பரோட்டாக்கு ஃபேமஸான விருதுநகரில் செய்யக்கூடிய சிக்கன் சால்னா தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா ரோட் சைட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரில் வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பரோட்டா சால்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சிக்கன் யூஸ் பண்ணி பண்ண போகிறாங்க. விருதுநகரில் கிடைக்கக்கூடிய அந்த சிக்கன் சால்னா தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த சிக்கன் சால்னா பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 தக்காளியும் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தேவை. இந்த சால்னாக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதினா தேவை. அதுதாங்க இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது. இப்போ இந்த சால்னாக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க வேண்டியது இருக்குங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஒரு 1/4 கப் மூடி அளவுக்கு தேங்காய் துருவுனது வேணும். கூடவே கொஞ்சம் நிலக்கடலை, பொட்டுக்கடலை, சோம்பு, அப்புறம் கசகசா. இந்த கசகசா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருள். இப்போ இது எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கூடவே நிலக்கடலையும் நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நிலக்கடலைக்கு பதிலாக நீங்கள் ஒரு 8 முந்திரி பருப்பு கூட சப்ஸ்டியூட் பண்ணி அரைச்சிக்கலாம். அதோட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம துருவி வச்சிருக்க அந்த 1/4 மூடி தேங்காயும் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 10 நிமிஷம் கசகசா வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கோம். அதையும் இப்போ இதோட ஆட் பண்ணி இப்போ இது ஒரு நல்ல பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு பட்டை பீஸ் தேவை. கூடவே ஒரு அன்னாச்சி மொக்கு, அதாவது ஸ்டார் அனாஸ் தேவை. ஒரு 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 2 கல்பாசி தேவை. அதோட 2 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு வாணலியில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் தாளிப்புக்காக 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணுறேங்க. அதோட 2 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, கூடவே ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனாஸும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்டா நம்ம வந்து கல்பாசி ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாயும் முழுசா அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். என்னோடது கொஞ்சம் பெரிய வெங்காயங்கனால நான் 1.5 சேர்த்திருக்கேன். உங்களுக்கு மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் 2 வெங்காயம் சேர்த்திக்கிங்க. பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். அதோட பச்சை வாசம் போக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட சிக்கன் பீசஸ் போட்டு வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் எல்லாம் உள்ள இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. சிக்கன் வந்து நல்லா கலர் அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வெள்ளையா மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போது நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் நான் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நம்ம போட்டிருக்க மசாலா தூளும் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த சிக்கன்ல ஃப்ளேவர் இறங்குறதுக்கு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு நல்லா வேக விட்டுறலாங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கும். சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 நல்லா வெந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில்.
இப்போ நான் இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த சிக்கன் நல்லா வேகிறதுக்காக நம்ம விட போகிறோம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த சிக்கன் நல்லா வேக விட்டுறலாங்க. சிக்கன் வெந்துட்டு இருக்க டைம்ல நான் எல்லா பரோட்டாவையும் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்க போறேங்க. இந்த சால்னா பார்த்தீங்கன்னா மைதா பரோட்டாவா இருந்தாலும் சரி, கோதுமை பரோட்டாவா இருந்தாலும் சரி, 2க்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. கண்டிப்பா இந்த 2க்குமே நீங்க வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மீன் டைம் நான் பரோட்டா போட்டுட்டு இருக்க டைம்ல 10 நிமிஷத்துல சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதுல நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சால்னாவோட மனம், டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணுங்க சிக்கன் மசாலா ஆட் பண்ணும்போது. கூடவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதினா, கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிங்க. புதினாவை மறக்காம ஆட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரோட்டு கடையில கிடைக்கக்கூடிய அதே ஃப்ளேவர் கிடைக்கும். இது கொதிச்சுட்டு இருக்க டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. இதோட திக்னஸ் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 2 கப் அளவுக்கு அந்த மிக்ஸி ஜார்லயே தண்ணி ஆட் பண்ணி நான் ஊத்திட்டேன். நம்ம போட்டிருக்க கசகசாவும் சரி, பொட்டுக்கல்லையும் சரிங்க, இது திக்னஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அதனால கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் பார்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேகணுங்க. 20 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சாதான் இதோட ஃப்ளேவர் எல்லாம் ஃபுல்லாக இறங்கும். உங்களுக்கு ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய சால்னாவோட அதே மனம் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஏர்லியராக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மனமும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால நல்லாவே ஒரு 20 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இந்த சால்னாவை இறக்கிடலாங்க. ரொம்பவே சுலபமா இருக்குங்கிறத நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா இது உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. பரோட்டாக்கு அலாதியான ஒரு டேஸ்ட் இது கொடுக்குங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. லைஃப் இஸ்